வலைதளங்கள்ல அரசியல் பேசக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்லது கமெண்ட் போட வரவங்களா இருக்கட்டும், அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய டிவிகேவின் ரசிகர்களே, தொண்டர்களே, தலைவர்களே, நீங்க ரொம்ப நியாயவாதிகள், நீதிவாதிகள், நாங்க இங்கதான் இருப்போம், எங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்க, அவங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு பேசுறீங்க. சரி, இது ஒரு சதி, இதுக்காக எல்லா ஆதாரங்களும் உங்கள்கிட்ட இருக்கு, எடுத்துட்டு போய் கோர்ட்ல காட்ட வேண்டியதானே. இது ஒரு சதின்னு சொல்லி நீங்க நிரூபிச்சு அங்க போய் வாதாட வேண்டியதானே. ஏன் அங்க போய் விபத்துன்னு சொன்னீங்க? இதற்கு முழு பொறுப்பும் தாவேக்காதான் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? ஏன் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்புன்னு பேசுறீங்க? இதுக்கும் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசுறீங்களே. மக்கள்கிட்ட ஒரு முகத்தை காமிச்சிட்டு உள்ள போய் வேற ஒரு முகத்தை காமிக்கிறீங்களே, இது எந்த வகையில ஒரு நியாயமான செயல்? இதெல்லாம் ஒரு செயலா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், மத்த எந்த கட்சியாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட நம்ம என்ன பேசுறோமோ அதை தானே அங்க கோர்ட்ல நம்ம போடுவோம். இப்ப வக்பு சட்டம் எடுத்துக்கோங்க, இல்லது நம்ம கல்வி நீதி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம், அது மக்கள்கிட்ட என்ன பேசுறோமோ அதை தான் அங்கேயும் பேசுறோம். தொகுதி மறிவரையா இருக்கட்டும், அல்லது ஓட்டூரி விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பத்தி இங்க நம்ம என்ன பேசுறோமோ அதே தான் கோர்ட்ல பேசுறோம். ஏன் உட்கட்சி வெளிக்கட்சி விவகாரங்களா இருக்கட்டும், வேற்றுக்கட்சி விவகாரங்களா இருக்கட்டும், மக்கள் முன்னாடி இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அட்ரஸ் பண்றோமோ அதை அப்படியே எடுத்துட்டு தானே கோர்ட்டுக்கு போய் அதை வச்சுதானே நம்ம கேஸே ஸ்டார்ட் பண்றோம். அப்படி இருக்கும்போது நியாயவாதிகள், நீதிவாதிகள் நீங்கெல்லாம் ஏன் மாத்தி பேசுறீங்க? மாத்தி பேசாதீங்க, பெண்களை இழிவுபடுத்தாதீங்க. கொஞ்சமாவது இங்க அரசியல் துவப்படுத்தப்படணும் இந்த ரசிகர்கள்லாம் அப்படிங்கறத எங்களுடைய வேண்டுகோள்.